மட்டக்களப்பு வவுனதீவைச் சேர்ந்த பெண் தாந்தாமலை காட்டுப் பகுதியிலே, அதுவும் தாந்தாமலை நெல்லிக்காட்டு பகுதியிலே கிணற்றுக்குள்ளே வீசப்பட்ட சம்பவத்திலும் அவருடைய அழுகுரல் கேட்டு பலரும் அங்கே சென்று அவரை மீட்கின்ற போதுதான் அங்கே அதிர்ச்சியூட்டுகின்ற சம்பவமாக இன்னும் ஒரு உடல் அல்லது இன்னும் ஒரு பெண்ணினுடைய உடல் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்ட விடயம் சார்ந்து இப்போது பல உண்மைகள் அல்லது திடுக்கிடும் தகவல்கள் இப்போது வெளியாகி இருக்கின்றது. நேற்றைய தினம் பல ஆதாரங்கள் கிடைத்திருப்பதாகவும் பலர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. மேலும் யாழ்ப்பாணத்திலே சிரேஷ்ட விரிவுரையாளர், சித்த மருத்துவ பிரிவினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்திலே அவருடைய மகளும் அவருடைய மருமகனும் இப்போது கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளிலும் பல உண்மைகள் வெளிவந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம். அன்புறவுகள் எல்லோருக்குமே வணக்கம். இப்போது அதிகமாக எந்த சமூக வலைத்தளத்தை எடுத்தாலும் எந்த ஊடகங்களை எடுத்தாலும் தமிழர் பகுதியிலே, குறிப்பாக மட்டக்களப்பில் ஒன்று யாழ்ப்பாணத்திலே இடம்பெற்ற மிக மோசமான சம்பவங்களை பற்றிய செய்திகள் தான் அதிகமாகவே வருகின்றது. அதுவும் கொலை சம்பவங்கள் அல்லது கொலை முயற்சி, கொலை சம்பவங்களை பற்றிய பல சம்பவங்கள், பல விடயங்கள் தான் அல்லது அது தொடர்பான தகவல்கள் தான் அதிகமாக செய்திகளிலே காண கிடைக்கின்றது. இதிலே இந்த 19ஆம் திகதி என்பது ஒரு மிக முக்கியமான நாள் போல் இருக்கின்றது இந்த சம்பவங்களே. காரணம், இந்த மிக முக்கிய 2 சம்பவங்களும் அந்த நாளிலே தான் இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக இந்த தாந்தாமலை, மட்டக்களப்பு தாந்தாமலை நெல்லிக்காட்டு வயல் பகுதியிலே மீட்கப்பட்ட ஒரு பெண் தொடர்பான அதிர்ச்சியூட்டுகின்ற தகவல்களும் அந்த விடயம் இடம்பெற்ற, அந்த சம்பவம் இடம்பெற்ற நாளும் அதே 19ஆம் திகதி தான். யாழ்ப்பாணத்திலே சிரேஷ்ட விரிவுரையாளர் தன்னுடைய மருமகன் அல்லது தன்னுடைய மகளை காதலித்த அந்த நபரினால் அடித்து படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் இடம்பெற்றதும் அதே 19ஆம் திகதி தான். இந்த விடயங்கள் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தது. இது சார்ந்து இப்போது பல விமர்சனங்கள், பல கருத்துக்கள் வந்து கொண்டிருந்தாலும் இப்போது சமூக வலைத்தளங்கள் இந்த சினிமா மோகம் அல்லது திரைப்பட மோகங்களினால் தான் இந்த விடயங்கள் இடம்பெறுகின்றதோ என்ற ஒரு எண்ணப்பாடும் எழ ஆரம்பித்திருக்கிறது. காரணம், 2 விடயங்களுமே திரைப்பட பாணியை ஒத்ததாகத்தான் இடம்பெற்றிருக்கின்றது. மட்டக்களப்பு சம்பவமும் சரி, அதே போன்று இந்த யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற சம்பவமும் சரி, திரைப்படங்களிலே வருகின்ற திரைப்பட காட்சிகளை போன்று இடம்பெற்றிருக்கின்றது என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம். இதில் ஆரம்பத்திலே மட்டக்களப்பிலே இடம்பெற்ற அந்த சம்பவம், அதாவது மட்டக்களப்பிலே வவுனதீவைச் சேர்ந்த ஒரு இளம் தாய், அதாவது 27 வயது மதிக்கத்தக்க இளம் தாய் தன்னுடைய 2.5 வயது மதிக்கத்தக்க குழந்தையோடு மட்டக்களப்பு நகரத்தை நோக்கி பயணித்திருக்கின்றார். வவுனதீவிலிருந்து மட்டக்களப்பை நோக்கி பயணித்திருக்கின்றார். மருத்துவத்திற்காகவும் தன்னுடைய குழந்தையினுடைய அடகு வைக்கப்பட்ட நகையை எடுப்பதற்காகவும் பயணித்திருப்பதாக சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் கடந்த 19ஆம் தேதி அவர் காணாமல் போனதாக போலீஸ் நிலையத்திலே முறைப்பாடு செய்யப்பட்டு அவர் 21ஆம் தேதிகளிலே அதாவது 20ஆம் தேதி அவரை காணவில்லை. 21ஆம் தேதி அவர் தொடர்பான தகவல்கள் கிடைத்துவிட்டது. அவர் இந்த மட்டக்களப்பினுடைய தாந்தாமலை நெல்லிக்காட்டு வயல் பகுதியிலிருந்து ஒரு கிணற்றிலிருந்து அழுகுரல் கேட்கின்றது என்ற அடிப்படையில் இளைஞர்கள் சென்று பார்த்தபோது அங்கே ஒரு பெண் அழுது கொண்டு அந்த கிணத்திற்குள்ளே இருந்தது மாத்திரமல்லாமல் அங்கே இன்னும் ஒரு உடல் அழுகிய நிலையில் இன்னும் ஒரு பெண்ணினுடைய சடலம் காணப்பட்டதுதான் பெரும் அதிர்ச்சிகளை ஏற்படுத்தி இருந்தது. அந்த பெண்ணை வெளியே மீட்டெடுத்து, போலீசார் வந்த பின்னர் மீட்டெடுத்து அவரிடம் விசாரணைகளை மேற்கொண்ட போது அவரால் சரியான பதில்களை வழங்க முடியவில்லை. காரணம், அவர் ஒரு பெரும் அதிர்ச்சியிலே இருந்தார். குறிப்பாக ஒரு பிணத்தை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டால் அல்லது ஒரு உடலை பற்றி நாங்கள் கேள்விப்பட்டாலே உடலுக்கு அருகாமையிலே தனியே கூட நாங்கள் இருக்க மாட்டோம். அதுவும் ஒரு நாள் கடந்து, அதாவது 24 மணித்தியாலங்களுக்கும் அதிகமாக ஒரு அழுகிய நிலையிலே இருந்த உடலோடு, அதுவும் அதில் இருக்கின்ற துர்நாற்றம், அதிலே அந்த உடலிலே இருந்து வெளியேறிய கழிவுகள் சார்ந்த அந்த தண்ணீரிலே கலந்திருக்கும், அவர் கழுத்தளவையும் தாண்டிய தண்ணீரிலே அங்கே எவ்வளவு வேதனையை அனுபவித்துக் கொண்டு அந்த பெண் இருந்திருப்பார் என்பது அவர் வெளிவந்த பின்னர் அவர் எதுவும் பேசாமல் இருந்த போது புரிந்த ஒரு உண்மையாக இருந்தது. எல்லோருமே எந்த அளவுக்கு இதனை பார்த்தார்கள் என்றால் அவ்வளவு பெரிய மோசமான சம்பவம். அதுவும் ஒரு பெண்ணினுடைய உடல் இருக்கின்றது, அதற்குள்ளே இன்னும் ஒரு பெண் அதுவும் உயிரோடு இருந்தார் என்றால் எவ்வளவோ மிகப்பெரிய, அதுவும் பெண் என்று பார்க்கின்ற போது மிக மிக மோசமான நிலையை அவர் அங்கே அனுபவித்திருப்பார் என்பதால் மிக மிக முக்கியமான விடயம். அப்படி இருக்கின்ற போதுதான் அவரிடம் எந்த உண்மைகளும் வெளிவரவில்லை என்ற அடிப்படையிலே பின்னர் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்ட பின்னர் ஒரு சில வாக்குமூலங்களை வழங்கியிருந்தார். அந்த பெண்ணினுடைய குழந்தை வயல் பகுதியிலே அழுதபடி, 2.5 வயது குழந்தை வயல் பகுதியிலே, இன்னும் ஒரு இடத்திலே வயல் பகுதியிலே அழுதபடி இருந்து மீட்கப்பட்டிருக்கின்றது. எனவே 2 பேருமே உயிரோடு மீட்கப்பட்டு விட்டார்கள். பின்னர் போலீசார் விசாரணைகளை தீவிரப்படுத்தி இருந்தார்கள். இது கொலை சம்பவமா அல்லது இது கடத்தல் சம்பவமா என்ற அடிப்படையிலே விசாரணைகளை நடத்திய போதுதான் அந்த பெண்ணினுடைய கழுத்தில் இருந்து அதாவது தாலி காணாமல் போயிருக்கின்றதாம். 5 பவுன் மதிக்கத்தக்க தாலி காணாமல் போயிருக்கின்றது. எனவே இது தொடர்பாக விசாரணைகளை மேற்கொண்ட போதுதான் நேற்று மாலை அளவிலே பல அதிர்ச்சி தகவல்கள் எல்லாம்
வெளியாக ஆரம்பித்திருக்கின்றது. குறிப்பாக போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலுக்கு அமைய வந்தாறுமூலை பகுதியில் இருந்து ஒரு வீட்டை சுற்றி வளைத்திருக்கின்றார்கள் மாலை அளவிலே. அந்த வீட்டை சுற்றி வளைக்கின்ற போது அங்கே 26 வயது மதிக்கத்தக்க ஒரு பெண் கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அந்த பெண்ணிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளிலே 34 வயது மதிக்கத்தக்க தன்னுடைய கணவர் குறிப்பாக வவுணதீவு பகுதியிலே ஒளிந்திருந்த நிலையிலும் அந்த கணவருடைய தம்பியும் அந்த இடத்திலே வைத்து கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணைகள் மற்றும் சிசிடிவி கேமரா ஆதாரங்களை பார்த்தபோதுதான் பல உண்மைகள் வெளிவந்திருக்கின்றது. குறிப்பாக இந்த கிணத்திலிருந்து உயிரோடு மீட்கப்பட்ட பெண் தொடர்பாகவும் உயிரிழந்த நிலையிலே இருந்த பெண் தொடர்பாகவும் பல உண்மைகள் வெளிவந்திருக்கின்றன என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம். 2 சம்பவங்களுக்கும் காரணம் அந்த கும்பல் தான். ஒரு பெண் உட்பட அந்த பெண்ணுடைய கணவர், அந்த கணவரின் தம்பி என்று ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் தான் காரணம் என்ற உண்மைகள் வெளிவந்துதான் பெரும் அதிர்ச்சிகளை ஏற்படுத்தியிருந்தது. இது ஒரு திரைப்பட பாணியில் இடம்பெற்றது போன்றுதான் இருந்து சுவாரஸ்யமாக அந்த விடயத்தை அவர்கள் நகர்த்தி சென்றிருக்கின்றார்கள் என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம். குறிப்பாக இந்த வவுணதீவை சேர்ந்த அந்த அதாவது இளம் தாயும் 2.5 வயது மதிக்கத்தக்க அந்த குழந்தையும் மட்டக்களப்புக்கு செல்வதற்காக பேருந்துக்காக காத்திருந்திருக்கின்றார்கள். அந்த வழியாக சென்ற இந்த கும்பலை சேர்ந்த குறிப்பாக கைது செய்யப்பட்ட பெண்ணும் அவருடைய கணவரும் முச்சக்கர வண்டியிலே சென்றிருக்கின்றார்களாம். அவர்கள் அந்த பெண் பேருந்துக்காக காத்திருப்பதை பார்த்து எங்கே செல்கின்றீர்கள் என்று கேட்கின்ற போது மட்டக்களப்புக்கு செல்கின்றேன் என்று சொல்லியிருக்கின்றார். இருந்தாலும் வாங்க நாங்கள் ஒன்றை விடுகின்றோம் என்ற அடிப்படையில் அழைத்திருக்கின்றார்கள். தன்னிடம் பணமில்லை என்று சொல்லியிருப்பதாக இந்த விடயத்தை தான் பல சமூக வலைத்தளங்களும் பிரதான ஊடகங்களும் தெரிவித்திருக்கின்றது. பணமில்லை என்று சொன்னபோது 100 ரூபாய் தந்தால் போதும் என்று அவர்களை ஏற்றி சென்றிருக்கின்றார்கள். ஏற்றி சென்ற போதுதான் அந்த பெண்ணும் வழக்கம் போன்று பேசிக்கொண்டே சென்றிருக்கின்றார்கள். பெண்ணோடு பெண் பேசுவது வழக்கம்தான், எனவே பேசிக்கொண்டு சென்றிருக்கிறார். இதன் போது தன்னுடைய மகனுடைய தங்க நகை ஒன்றை அடைவெடுப்பதற்காக செல்கின்றேன் என்ற அடிப்படையில் சொல்லியிருப்பதாகவும் பின்னர் நானும் அந்த இடத்திற்கு வருகின்றேன் என்று மட்டக்களப்பை நெருங்கிய போது அதாவது முச்சக்கர வண்டியில் ஏற்றிய அந்த கணவன் மனைவியும் அந்த மனைவி அந்த பெண்ணோடு பின்தொடர்ந்து சென்றிருக்கின்றார். நானும் வருகிறேன் அந்த கடைக்கு என்று சொல்லி அங்கே கொண்டு சென்ற பின்னர் மீண்டும் அங்கே சொல்லியிருக்கின்றார், உங்களை நாங்கள் மட்டக்களப்புக்கு கொண்டே விடுகின்றோம், உங்களோடு இன்னும் ஒருவரையும் ஏற்றிக்கொள்வோம், நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தொகையை தந்தால், அது பெரிய பணம் அல்ல, குறிப்பிட்ட தொகை தந்தால் போதும், நாங்கள் உங்களை கொண்டு போய் வவுணதீவிலே விடுகின்றோம் மீண்டும் என்ற அடிப்படையில் சொல்லியிருக்கின்றார்கள். இதை நம்பி அந்த பெண்ணும் அவர்களோடு சேர்ந்து பயணிக்கின்ற போதுதான் குளிர்பானத்திலே மயக்கம் மருந்து கொடுத்து அந்த பெண்ணை மயக்கம் செய்து அதன் பின்னர் அந்த கணவன் மனைவி அந்த 2 பேர் தம்பதியோடு சேர்ந்து அந்த கணவருடைய தம்பி யாரும் அவர்களோடு சேர்ந்து அந்த பெண்ணுடைய கழுத்தில் இருந்த தங்கச்சங்கிலியை அதாவது தங்க நகையை அறுத்திருக்கின்றார்கள். குழந்தையை தூக்கி வயல் பகுதியிலே வீசிவிட்டு இந்த நெல்லிக்காட்டு பகுதியிலே தாந்தாமலை நெல்லிக்காட்டு பகுதியிலே இருக்கின்ற அந்த வயல் கிணத்துக்குள்ளே பாழடைந்த கிணத்திற்குள்ளே மயக்க நிலையோடு இந்த பெண்ணை அதாவது இளம் குடும்ப பெண்ணை தூக்கி வீசி இருக்கின்றார்கள். எவ்வளவு மிக பெரும் மோசமான விடயம். அதுவும் ஒரு பெண் குழந்தையை தூக்கி வீசுகின்ற அளவுக்கு துணிந்திருக்கின்றார், ஒரு பெண்ணை தூக்கி கிணத்துக்குள்ளே போட்டு கொலை செய்கின்ற அளவுக்கு துணிந்திருக்கின்றார் என்றால் எங்கே செல்கின்றது இவர்களுடைய சிந்தனைகள் என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம். இது ஒரு திரைப்பட பாணியிலே நகர்ந்திருக்கின்றது என்பதுதான் மிக மிக பேசுபொருளாக இருக்கின்ற விடயமாகவும் இருக்கிறது. எனவே பின்னர் கிணத்துக்குள்ளே தூக்கி வீசிவிட்டு அவர்கள் தப்பி சென்றிருக்கின்றார்கள். அவர்கள் கொடுத்த வாக்கு மூலம் தான் இது. அதன் பின் தான் இன்னும் ஒன்றையும் சொல்லியிருக்கின்றார்கள், இதே பாணியிலே தான் அந்த கிணத்துக்குள்ளே நெல்லிக்காட்டு கிணத்துக்குள்ளே இருந்த உடலும் உயிரிழந்த நிலையில் இருந்த அந்த உடலுக்கும் நாங்கள் செய்தோம், அந்த பெண்ணுக்கும் நாங்கள் செய்தோம் என்ற அடிப்படையிலே உண்மைகளை உளறி இருப்பதாக அல்லது உண்மைகளை வழங்கி இருப்பதாக இப்போது பல ஊடகங்கள் செய்திகளை வெளியிட ஆரம்பித்திருக்கிறது. போலீஸ் தரப்பிலிருந்து தகவல்கள் வெளியாகியதாக பல ஊடகங்கள் இந்த செய்திகளை வெளியிட ஆரம்பித்திருக்கிறது. எனவே இது மிக மிக மோசமான நிலைக்கு எங்களுடைய இளம் சமுதாயத்தை நகர்த்துகின்றதோ என்றொரு கேள்வி எழுகின்றது. அநேகமாக இந்த சமூக வலைத்தளம் நன்மையும் இருக்கும் தீமையும் அதிகமாகவே இருக்கும். அதே போன்று திரைப்படங்களிலும் நன்மையும் இருக்கும் தீமைகளும் அதிகமாகவே இருக்கின்றது. எனவே அந்த சாயல் இப்போது எங்களுடைய பகுதிகளிலும் வீச ஆரம்பித்திருக்கின்றது என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம். அத்தோடு யாழ்ப்பாணத்திலும் இன்னும் அதே 19ஆம் திகதி இடம்பெற்ற மிக மோசமான சம்பவமும் பெரும் துயரத்தை ஏற்படுத்தியிருந்தது. குறிப்பாக அதுவும் பல்கலைக்கழகத்தின் அதாவது சித்த மருத்துவ பீடத்தினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர் ஒருவர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது. அது எவ்வாறு என்றால் அவருடைய விரிவுரையாளருடைய மகன் போலீஸ் நிலையம் சென்று என்னுடைய தாயையும் தன்னுடைய சகோதரியையும் தன்னுடைய சகோதரியுடைய கணவர் கடத்தி சென்று விட்டார், 21 வயதாம் அவருக்கு, அவர் கடத்தி சென்று விட்டார் என்று முறைப்பாடு அளிக்கப்பட்டிருக்கின்றது. இதன் அடிப்படையிலே போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்ட போது அந்த கடத்தி செல்லப்பட்டார் என்ற ஆதாரம் கிடைத்ததாம். அதன் பின்னர் பார்த்தால்
கிளிநொச்சியினுடைய பரந்தன் பகுதியில் அவர்கள் ஏடிஎம் இயந்திரத்திலே பணம் எடுத்திருக்கின்ற ஆதாரம் கிடைத்திருக்கிறது. பின்னர் திருகோணமலை பகுதியிலே இந்த QR குறியீட்டை பயன்படுத்தி அவர்கள் எரிபொருள் நிரப்பியதற்கான ஆதாரம், அந்த நபர் 21 வயது மதிக்கத்தக்க அந்த நபர், தன்னுடைய தங்கையின் கணவர் என்று சொல்லப்பட்ட நபர் பணம் எடுத்த ஆதாரமும் கிடைக்கப்பட்டதைத் தொடர்ந்து போலீசார் தீவிர நடவடிக்கைகளை மேற்கொண்டு அவர்களை திருகோணமலை பகுதியிலே வைத்து கைது செய்திருந்தார்கள். கணவனையும் மனைவியையும். காதல், அதான் காதல். அவர்களை கைது செய்திருந்தார்கள். அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணைகளிலே தான் அந்த விரிவுரையாளர், சிரேஷ்ட விரிவுரையாளர் கொலை செய்யப்பட்ட உண்மை வெளிவந்திருக்கின்றது. குறிப்பாக இவர்கள் இருவருமே காதலித்திருந்திருக்கின்றார்கள். சேர்ந்தும், அதாவது காதலித்து திருமணம் செய்து சேர்ந்திருந்து பின்னர் பிரிவுகள் ஏற்பட்டிருக்கின்றது. இந்த தாய்க்கு, அதாவது விரிவுரையாளருக்கு அவர்கள் அந்த திருமணத்திலோ அல்லது அந்த காதலிலோ விருப்பம் இல்லை என்பதுதான் மிக முக்கியமான விடயம். பின்னர் அந்த இளைஞன் அல்லது அந்த பெண்ணின் கணவர் மீண்டும் மீண்டும் வற்புறுத்தல்களை செய்து அவர்களை எப்படியோ கடத்தி செல்கின்ற ஒரு சம்பவத்தை செய்திருக்கின்றார். அங்கே தாக்கப்பட்டிருக்கின்றார் அந்த விரிவுரையாளர், அந்த இளைஞனால் தாக்கப்பட்டிருக்கின்றார். தாக்கிய போது அவர் உயிரிழந்திருப்பதாகவும், பின்னர் அவரை இந்த தனங்கிழப்பு பகுதி, இது நேற்றைய தினம்தான் இந்த விடயம் கண்டுபிடிக்கப்பட்டது, தனங்கிழப்பு பகுதியில் ஈச்சம் காடுகளுக்குள்ளே அவருடைய உடலை பனவடலிகளுக்குள்ளே தூக்கி வீசி சென்ற சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது. அந்த உடலை காட்டியதும் அவருடைய மகள் தான் என்பதுதான் மிக மிக முக்கியமான ஒரு பெரும் துயரத்தை ஏற்படுத்திய விடயம். எனவே இது இவர்கள் இரண்டு பேரும் சேர்ந்துதான் செய்தார்களோ என்ற ஒரு கேள்வியும் இப்போது எழ ஆரம்பித்திருக்கிறது. போலீசாரும் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். தாய் தந்தை சொல்வது ஒரு நன்மைக்குத்தான், அதாவது அவர்கள் அனுபவ ரீதியாகத்தான் ஒன்றை சொல்வார்கள். அதுவும் ஒரு கல்வி கற்ற சமூகம், அவர்கள் அனுபவ ரீதியாகத்தான். இவர் ஏன் தேவையில்லை என்றால் அவருடைய நடத்தை கோலங்கள் பிழையாக இருந்திருக்கும். கொலை செய்கின்ற அளவுக்கு துணிகின்றார் என்றால் ஏதும் திருமணமான பின்னர் அந்த பெண்ணை திருமணத்தின் பின்னர் கொலை செய்வதற்கான வாய்ப்பு கூட அவர் அதை செய்திருப்பார். காரணம், அந்த அளவுக்கு அவர் துணிந்து செயற்படுகின்றார் என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயம். எனவே அதனால் தான் அதனை புறந்தள்ளி இருக்கின்றார்கள் போல் இருக்கின்றது. இவரும் சேர்ந்து வாழ்வதற்கு ஆசைப்பட்டு இப்போது தாயினுடைய உயிர் பிரிந்திருக்கின்றது அல்லது தாய் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார் என்பதுதான் மிக முக்கியமான விடயம். எனவே இவர்கள் வெளிவர முடியாத ஒரு பெரும் துயரத்தை செய்துவிட்டு அதனை சாதாரணமாக நினைத்துக் கொள்கின்றார்கள் எல்லோரும் என்பதுதான் மிக மிக வேதனைக்குரிய விடயமாக இருக்கின்றது. எனவே எங்களுடைய பகுதிகளில் வருகின்ற இந்த திரைப்பட பாணியிலே, அதைத்தான் சொல்லியிருந்தேன், திரைப்பட பாணியிலே இடம்பெற்ற, இரண்டுமே திரைப்பட பாணியிலே இடம்பெற்ற ஒரு சுவாரஸ்யமான, நாங்கள் சுவாரஸ்யமாக பார்க்கின்ற திரைப்படத்திலே வருகின்ற காட்சிகளை போன்று இங்கே இடம்பெற்றிருக்கின்ற மிக மிக மோசமான சம்பவங்கள் தான் இங்கே கடந்த 19ஆம் தேதி பதிவாகி இருக்கின்றது என்பது மிக முக்கியமான விடயமாக இருக்கின்றது. வேதனையான விடயமாகவும் இருக்கின்றது. எங்களுடைய இளம் தலைமுறை எங்கே செல்கின்றது என்ற ஒரு கேள்வியும் எழ வைக்கின்ற ஒன்றாகவே இருக்கின்றது. இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெளிவுபடுத்த நானும் தயாராக இருக்கிறேன். அதுக்கு முதல் இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.